ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பிரிவினைவாதிகளின் முழு அடைப்பு போராட்டத்தால் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 42ஆக அதிகரித்துள்ளது. இணையதள சேவையுடன் செல்போன் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கு புறப்பட்ட பக்தர்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்குள்ள கள நிலவரத்தை நேரடியாக பதிவு செய்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். அமர்நாத் குகை எங்கே அமைந்திருக்கிறது? காஷ்மீர் பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்தியா முழுவதிலுமிருந்து மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜம்மு வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா இப்போ காஷ்மீர் பள்ளத்தாக்குல ஊரடங்கு உத்தரவு என்ற காரணத்தினால் ஜம்முல இருந்து அவங்க மேற்கொண்டு மேலே போக முடியாமல் தத்தளித்து வருகிறார்கள். அந்த மாதிரி ஒரு கேம்ப்ல தான் இப்ப நாம இருக்கோம். மக்கள்லாம் இங்க பாதிக்கப்பட்டு அமர்ந்திருப்பதை நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதாவது காஷ்மீர்ல இப்ப ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பிரிவினைவாத தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஜூலை 18 வரைக்கும் அங்கே கடையடைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்காங்க. கடையடைப்புனா எந்த கடையும் திறக்காது. கடையடைப்புன்னு இவங்க சொன்னா உடனே போலீசார் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே ஊரடங்கு உத்தரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வேலை இல்லாமல் 4.5 லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். உடனே போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லி கிளம்பி வந்துருவாங்க. போலீஸ் மேல தாக்குதல் நடத்துவாங்க. போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டி இருக்கும். அப்படிங்கறதுனால போலீஸ் அங்கே ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்குல பெரும்பாலான இடங்களில். இப்பொழுது நிலவரம் என்ன அப்படின்னா காஷ்மீரை பொறுத்தவரை நாளொன்றுக்கு அங்கே போராட்டக்காரர்கள் இறந்து கொண்டே வருகிறார்கள். ஏன் அப்படின்னா போலீசார் மேலேயும் ராணுவத்தின் மேலேயும் தாக்குதல் நடத்துறாங்க, கல் அடிக்கிறாங்க, வேற எதனா தூக்கி வீசுறாங்க. திரும்பி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தோட்டாவால ரொம்ப குறைவாகத்தான் சுட்டிருக்காங்க. மற்றபடி பெல்லட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடிச்சா காயம் ஏற்படும், கண்ணில் பட்டா கண்ணு போகும், அபாயம் இருக்கும், உயிர் போகாது. அதை பயன்படுத்தி திரும்ப போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இதுல மொத்தம் 2000 பேர் காயப்பட்டிருக்காங்க. இதுல 600 பேருக்கு இந்த பெல்லட் அப்படிங்கிற சின்ன குண்டு பட்டிருக்கு. 100 பேருக்கு கண்ணு போகும் அபாயம் இருக்கிறது. 100 பேர் ஐசியூவில் இருக்கும் காரணத்தினால் நாளொன்றுக்கு ஒருவர் இறந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாதிகள் என்ன சொல்றாங்க, இதை எதிர்த்து கடையடைப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால காஷ்மீர் பள்ளத்தாக்கே பரபரப்பாக இருக்கிறது. அங்கே அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள். காஷ்மீர்ல நிலைமை இது அப்படின்னா ஜம்மு பகுதிகளில் இந்தியா முழுக்கல இருந்து வந்திருக்க மக்கள் யாத்திரைக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.